மறைந்த நடிகர் ராஜேஷுடைய இறுதி ஊர்வலம் சென்னை ராமாபுரத்தில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டிலிருந்து தொடங்கி இருக்கிறது. அந்த காட்சிகளை நம்மால் திரையின் வாயிலாக பார்க்க முடிந்தது. கடந்த வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் திடீர் என்று ஒரு உடல்நலக் குறைவு ஏற்படுது திரு ராஜேஷ் அவர்களுக்கு. உடனடியாக என்ன அப்படின்னு பார்க்கும்போது மூச்சு திணறல் ஏற்படுது. அதன் காரணமாக அவர் உயிரிழக்கிறார். திரு ராஜேஷ் அவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே அவரோட நெருங்கி பழகக்கூடிய அந்த திரைத்துறையினர், அவருடைய உறவினர்கள், அவரை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆரோக்கியத்தை எப்படி பேணி பாதுகாக்கிறது அப்படிங்கிறது தான் ராஜேஷ் எப்பயுமே வலியுறுத்துவார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க எல்லாருமே. ஸோ எல்லாருமே நினச்சது என்ன அப்படின்னா, 100 ஆண்டு காலம் திரு ராஜேஷ் அவர்கள் முழு உடல் ஆரோக்கியத்தோடு நல்லா இருப்பார் அப்படிங்கிறது தான். அதனாலதையோ என்னவோ அவருடைய மறைவு அப்படிங்கிறது அவரை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருந்திருக்கு, அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கு. மற்றவங்களுக்கு ஏதாவது உடல்நல கோளாறு அப்படின்னா கூட அதை எப்படி சரி செய்ய முடியும் அப்படின்னு நிறைய அறிவுறுத்தல்களையும் ஆலோசனைகளையும் கொடுத்துருக்கக்கூடிய அவருடைய ஆரோக்கியத்தையுமே அப்படி பாதுகாத்துக்கிட்ட அவருக்கு அவருடைய மறைவு அப்படிங்கிறது 75 வயசில் அவருடைய மறைவு அப்படிங்கிறது ஒரு பேர் அதிர்ச்சியை தான் அவருடைய நண்பர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்திற்கு இடம் இருக்க முடியாது. திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் அவருடைய இறப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு பேரிழப்பு அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. காரணம், கதாநாயகன் அப்படிங்கிறத தாண்டி பல குணச்சித்திர வேடங்களில் அவர் கலக்கியிருப்பார் அப்படின்னு தான் அவரோட பணியாற்றிய எல்லாருமே சொல்கிறாங்க. ஒரு ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துட்டு போயிடுவார் அப்படிங்கிறது தான் அவரோட திரைத்துறையில் உடன் பணியாற்றியவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. திரு பார்த்திபன் அவர்கள் கூட திரு ராஜேஷுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தும் போது நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டிருந்தார். அதாவது அவருக்கு சொல்லிக் கொடுக்கறதா தான் சொல்லியிருந்தாரானா திரு பார்த்திபன் அவர்களுக்கு 99 வயசு வரைக்கும் எப்படி ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழறதுன்னு நான் சொல்லித்தரேன், நீங்கள் 100வது பிறந்த நாளை கொண்டாடுவீங்கன்னு எனக்கு சொன்னார் அப்படின்னு கூட அவர் தெரிவித்து தான் நம்ம பார்த்தோம். இந்த நிலையில் எமது செய்தியாளர் ராஜா இருக்கிறாரு, அவர்கிட்ட பேசுவோம். ராஜா, இப்போ மறைந்த நடிகர் ராஜேஷுடைய இறுதி ஊர்வலம் ராமாபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் இருந்து துவங்கி இருக்கிறது. அந்த காட்சிகளையும் நம்மால் திரையின் வாயிலாக பார்க்க முடிகிறது. அங்கே நிலவக்கூடிய சூழல் என்ன, விவரிங்க. வணக்கம். நடிகர் ராஜேஷ் வியாழக்கிழமை அதிகாலையில் காலமானார். அவருக்கு 2 திவ்யா, தீபக் என்ற 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். இந்த மகள் திவ்யா வெளிநாட்டிலிருந்து வருவதனால் அவரது இறுதிச் சடங்கு முதலில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு நேற்று நள்ளிரவு அவர் வருகை தந்தனால் இறுதிச் சடங்கு இன்று நடைபெறுகிறது. பிற்பகல் 1 மணி அளவில் அமர் ஊர்தியில் அவர் பூத உடல் வைக்கப்பட்டு உறவினர்கள் குடும்பத்தினரும் அதில் அமர்ந்திருக்கிறார்கள். பூத உடல் அவர் இல்லத்தில் ராமாபுரத்தில் உள்ள அவர் இல்லத்தில் அங்கிருந்து புறப்பட்டு அசோக் நகரில் உள்ள CSI சர்ச்சுக்கு வர இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இங்கே 1 மணி நேரம் பிரார்த்தனை செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு அவர் பூத உடலானது கீழ்ப்பாக்கத்தில் உள்ள கல்லறைக்கு எடுத்து செய்யப்பட்டு அடக்கம் செய்யப்படுகிறது. இது குடும்பத்தினரிடம் அவர்கள் தரப்பு தெரிவிக்கப்பட்ட விளக்கமாகும். அதற்கான சான்றிதழ் தான் இன்னும் சற்று நேரத்தில் அவரது பூத உடலானது அமர் ஊர்தியிலிருந்து அசோக் நகருக்கு வர உள்ள CSI சர்ச்சுக்கு வருகை தர இருக்கிறது. வழிநெடுகளிலும் அவரது ரசிகர்கள், அவர் குடும்பத்தினர் ஏராளமானவும் அந்த அமர் ஊர்தியில் பின்தொடர்ந்து வருகிறார்கள். கடந்த 3 நாட்களாகவே ஏராளமான திரை பிரபலங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் அவருக்கு நேரில் இரங்கல் தெரிவித்திருந்தார்கள். இன்று காலை கூட நடிகர் ரஜினிகாந்த் வருகை தந்திருந்தார். அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர் என தெரிவித்திருந்தார். ஆன்மீகம் பற்றி நிறைய அவர் பேசுவார் என குறிப்பிட்டிருந்தார். அதே போல நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் காலை இரங்கல் தெரிவித்திருந்தார். அவருக்கு ஏற்பட்ட மரணம் ஒரு விபத்து. ஏனால் உடல் நலத்தை அவ்வளவு பேணி காப்பதில் அவர் மிகவும் பேணி காத்திருந்தார். இந்த அவரோட இறப்பு ஒரு விபத்து என்று அவர் கூறியிருந்தார். அதே போல முன்னாள் மேயர் கைதி துரைசாமி, அமைச்சர் மா சுப்பிரமணியம் இன்று காலை வருகை தந்திருந்தார்கள். கடந்த 3 நாட்களாகவே அவருடன் பணியாற்றியர், அவருடன் படத்தில் நடித்த திரைப்பிரபலங்கள் என ஏராளமானவர்கள் வருகை தந்திருந்தார்கள். ஒரு நல்ல மனிதர் என்றும் அவருக்கு இரங்கல் தெரிவித்து சென்றிருந்தனர்.
அவருடைய இல்லம் அமைந்திருக்கக்கூடிய ராமாபுரத்தில் இருந்து அசோக் நகரில் இருக்கக்கூடிய அந்த சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு அவருடைய பூத உடலானது கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள். அந்த வாகனத்தில் அவருடைய உடல் இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.